योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमारा, जय गुरु राया. கபிலர் இந்த பூவுலகில் தோன்றியதே சாங்கிய சாஸ்திரத்தை உலகுக்கு உணர்த்துவதற்காக. கர்த்தமர் மிகப்பெரிய ஞான நிலை உடையவர். அவர் பலகாலம் தவம் செய்தவர். அவர் வேண்டிய வேண்டுதலுக்காக பகவான் தேவகூதியினுடைய மணி வயிற்றிலே வந்து தோன்றி இருக்கிறார். தன் தாயாகிய தேவகூதிக்கு கபிலர் சாங்கிய சாஸ்திரத்தை, அதாவது பக்தி யோகம் எப்படிப்பட்ட சிறப்புக்குரியது, பக்தியை எப்படி நாம் கை கொண்டால் பரம்பொருளை அடைய முடியும் அப்படி என்பதை தெளிவாக சொல்லுகிறார். பகவானிடம், இங்கு பகவான் அப்படி என்று சொன்னால் கபிலதேவர் அவருடைய இங்கு கேள்வி கேட்டு அதை பற்றி தெரிந்து கொள்பவர்கள் அவருடைய அம்மாவுக்கு தெரியும். தன் வயிற்றில் வந்து பிறந்து வளர்ந்து கொண்டிருப்பது கபிலதேவர். அவர் உலக நாயகனாகிய ஸ்ரீமன் நாராயண பரம்பொருள் என்பது அம்மாவுக்கு தெரியும். பக்தர்களுக்குடைய பக்தி மேலீட்டுக்காக பகவான் பற்பல காலகட்டங்களில் பற்பல ரூபங்களை ஏற்று பக்தர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தன் மாயையால் இறைவன் பலவாறாக தன்னையே படைத்து கொள்கிறார். இதுதான் பேர் உண்மை. கீதாச்சாரியனாகிய கண்ணபரமாத்மா சொல்வார் அல்லவா, யார் யார் என்னை எப்படி எப்படி எந்தெந்த எண்ணங்களில் எவ்வாறு வழிபடுகிறார்களோ அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப, வழிபாட்டிற்கு ஏற்ப நானே வந்து அருள்பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா. அதுபோல இங்கும் பகவான் சொல்லுகிறார், பக்தர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் பல திருவிளையாடல்களை புரிகின்றேன். அவை அனைத்தும் உலகை தூய்மையாக்குபவை. அவருடைய எல்லா விதமான அவதாரங்களும் தோற்றங்களும் அல்லது அவர்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் எல்லாம் உலகிலிருந்து ஆன்மபோதத்தில் இருக்கின்ற மக்களை பரபோதத்திற்கு எடுத்து சென்று தன்னோடு இணைத்து கொள்வதற்கான அந்த செயல்பாடு தான். அவை அனைத்தும் உலகை தூய்மையாக்குபவை, கேட்டு கேட்டு மகிழ்ச்சி கொள்ளத்தக்கவை. அவற்றை கேட்பதில் ரொம்ப ஒவ்வொரு பக்தர்களும் ஆசையுடையவர்களாக இருக்கிறார்கள். நானும் அதில் ஆசையுடையவளாக இருக்கின்றேன். கருணை வள்ளலே, தேவரீர் எனக்கு அதை உரைக்க வேண்டும், கூற வேண்டும் அப்படி என்று சொல்லி கேட்கிறாள். தந்தையாகிய கர்த்தமர் இப்பொழுது வனத்துக்கு சென்று விட்டார் தவம் செய்வதற்காக. தாயாகிய தேவகூதிக்கு அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவும் இந்த சாங்கிய சாதனத்தை கொடுக்கவும் கபிலதேவர் அந்த பிந்துசரஸ் ஆசிரமத்திலேயே தாயாரோடு தங்கியிருக்கிறார். கபில பகவான் தத்துவார்த்தங்களில் கரை கண்டவர். அவர் பகவானே வந்து அவதரித்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு வேறு என்ன வேண்டும்? தத்துவார்த்தங்களிலே கரை கண்டவர். அவர் எதையும் பெற வேண்டியதில்லை. எந்த அவதாரத்திலும் அவர் பெற வேண்டியதில்லை. அவதாரம் எடுக்காவிட்டாலும் அவர் பெறக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை. செயலற்றவர். எந்த கர்மாக்களையும் அவர் செய்வதில்லை. அவர் ஒரு நாள் தன் தாயான தேவகூதி, அந்த தாய் அவரிடம் கேட்கிறாள் ஒரு நாள், பரமபுருஷரே, தத்துவ உபதேசம் செய்து என்னுடைய அஞ்ஞானத்தை நீவீர் போக்குவீராக. பிரபு, பெருமையின் திலகமே, இவ்வுலக இன்பங்களை நுகர்ந்து நுகர்ந்து போதுமென்ற நினைவு கொள்ளாத பொறி புலன்களின் அடிமையாக இருந்து இளைத்து வாடி நிற்கிறேன்.
இந்த பஞ்சேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இருக்கிறதல்லவா, அவைகளுக்கு எவ்வளவு தீனி போட்டாலும், தீனி என்றால் உணவு, பசித்த நாய்க்கு உணவு போடுவோம், அதுபோல இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு எவ்வளவு உணவு கொடுத்தாலும் தீனி போட்டாலும் அவைகள் போதுமென்ற நிலையை ஒரு காலம் அடைவதில்லையாம். விறகு கட்டை தீப்பிடித்து எரிகிறது. அந்த தீப்பிடித்து எரிகிற அந்த நெருப்பிலே எவ்வளவுக்கு எவ்வளவு விறகு கட்டைகளை போட்டாலும் அது எல்லாம் சாப்பிட்டு ஏப்பமிடுமே தவிர, எரித்து விடுமே தவிர, எனக்கு போதும் இனி விறகு கட்டையை போடாதே என்று எப்பொழுதாவது நெருப்பு சொல்லுமா? வேள்வி தீயிலே நெய்யை சொரிந்தால் குவிலென்று அது பற்றி பிடித்து எடுத்துக்கொள்ளுமே தவிர வேண்டாம் என்று சொல்லாதல்லவா? அதுபோல இந்த பஞ்ச இந்திரியங்கள் ஒரு காலும் தானாக ஒரு நாளும் திருப்தி அடையாது. ஆதலால் அதற்கு வேண்டிய தீனியை கொடுத்து கொடுத்து இருந்தால் கூட, அதற்கு அடிமையாக இருந்து பணி செய்தால் கூட நம்மை அது விட்டுவிடாது. அப்படி நான் இளைத்து வாடியிருக்கிறேன் தேவகூதி சொல்கிறார்கள். பொறிப்புலன்களின் வேட்கையை தணித்து அவைகளை மகிழ்விக்க எண்ணியே காலத்தை வீணடித்து, அதாவது அதனுடைய வேட்கையை தணித்து அதை நாம் மகிழ்விக்கலாம் என்று சொன்னால் காலம்தான் போய்கொண்டுமே இருக்குமே தவிர, எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த பொறிப்புலன்களை நாம் என்ன செய்ய முடியாது? சாந்திப்படுத்த முடியாது, அதை நாம் திருப்திப்படுத்த முடியாது. ஆகவே நான் அப்படி திருப்திப்படுத்த முடியாமல் என்னுடைய காலத்தை வீணடித்து நான் அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கிறேன். இதுதான் உலகத்தவர்களுடைய நிகழ்வு. எத்தனை முறை விட்டில் பூச்சி விளக்கொளியிலே போய் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் அது நாம் சாப்பிடுகிற ஒரு உணவு என்று கருதி அதன் மீது விழுகிறது. அது மீண்டும் மீண்டும் சுட்டு விடுகிறது. இந்த விட்டில் பூச்சி காலை இழக்கிறது, அது சிறகை இழக்கிறது, தலை இழக்கிறது. இப்படி எப்படி இருந்தால் கூட அது சாகும் வரை அந்த விளக்கொளியை நாடி செல்வது போல பஞ்சேந்திரியங்களின் வழியாக செல்லுகின்ற மனிதர்கள் அதில் இருந்து விடுபட்டு போக மாட்டார்கள், அதிலேயே திளைத்து விடுவார்கள். பற்பல பிறவிகள் எடுத்து நொந்து போய் முடிவில் உன் அருளால் மானுட பிறவி பெற்று இருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய சாங்கியோகத்தின் ரகசியம் முழுவதும் நமக்கு, ஸ்ரீமகா பாகவதம் முழுவதுமே நமக்குத்தான். ஆயினும் இது ஒவ்வொருவருக்கும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லப்படுவது. பல பிறவிகளிலே நான் இளைத்து விட்டேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் சொல்லுவார் அல்லவா. எல்லா பிறவிகளிலும் நான் இளைத்தேன். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி சொல்லி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் சொல்லி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் சொல்கிறார். பாருங்கள், அதுதான் பிறந்து இளைத்தேன், இளைத்து போய்விட்டேன், சலித்து போய்விட்டேன். எந்த பிறவியிலும் எனக்கு நிம்மதி இல்லை. ஏன் என்று சொன்னால் பஞ்சேந்திரியங்களின் ஆள்பட்டு அவற்றை பின்தொடர்ந்து சென்ற காரணத்தினால் இளைத்தேன். இன்று மெய்யே அப்பா உன் பொன்னடிகள் கண்டு இன்று நான், அதுபோல தேவகூதி அம்மா பல பிறவிகளுக்கு பிறகு எனக்கு மனித பிறவி கிடைத்தது. இந்த மனித பிறவியிலும் நான் அந்த பஞ்ச இந்திரியங்களினுடைய பின்னால் புகலிடம் தேடி அதனை பின்னால் அலைந்திருக்கிறேன். ஆகவே நான் என்னுடைய அந்த பிறவியை அழித்து கொண்டே உன் அருளால் இந்த மானிட பிறவி கிடைத்து இன்று எனக்கு ஒரு நல்ல நிலை கிடைத்திருக்கிறது. இந்த நிலையை இனியும் நான் இந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக சென்று அழிவு பாதைக்கு செல்லாமல் என்னுடைய அஞ்ஞான இருளை அகற்றி ஞானமான நல்ல அருள்கண்ணை அளித்து என்னை கரையேற்றிவிட நீயே மகனாக பிறந்துள்ளாய். கபிலதேவர் மகனாக வந்திருக்கிறார் அல்லவா. அதனால் எனக்கு விடுதலை கொடுப்பதற்கு நீயே மகனாக வந்திருக்கிறாய். ஆகவே நீவிர் அருள வேண்டும். அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீவிரே தலைவர். எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவராக இருக்கிறார். அணுவுக்குள் அணுவாகவும் அப்பாலுக்கு அப்பாலாகவும் பகவான் இருக்கிறார். எல்லோருடைய உள்ளத்திலும் இதய குகைகளிலும் ஆன்ம ஜோதியாக இருக்கிறார். அனைத்திற்கும் மூலகாரணன், நற்குணங்களின் கொள்கலன், அஞ்ஞான இருள் சூழ்ந்து
பார்வையின்றி தவிக்கும் ஜீவராசிகளுக்கு ஒளிக்கு இட்டு செல்லும் சூரியன். அஞ்ஞான இருளில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அஞ்ஞான இருள் என்று சொன்னால் அதுதான் அவித்தியை, அதுதான் பொய்யான ஒன்றை நிஜம் என்று பற்றி கொள்வது. அது பொய் என்று தெரிந்தாலும் நாம் நிஜம் என்று அதனுள் போய் மாட்டிக்கொள்வோம். அதனால்தான் திருமூலர் சொல்லுவார், ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்துமாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கலாகுமோ. இந்த செல்வம், சொத்து, சுகம் இவற்றில் இன்புற்று இருப்பது, இதில் போகத்தில் கழிப்பது, இது மாதிரி என்னை நீ ஒரு போர்வையை போட்டு மூடி என்னை அஞ்ஞான இருளில் தள்ளிவிடலாமா? அப்படி கேட்கிறார். வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேண்டுமே, எனக்கு உன்னுடைய சரண கமலாலத்தை காட்டி வெளிப்படுத்த வேண்டுமல்லவா? அதுபோல இங்கு அம்மா கேட்கிறார்கள். எல்லா ஜீவராசிகளும் அவைகளெல்லாம் இருள் சூழ்ந்த இந்த மாய வாழ்க்கையிலே பார்வையின்றி, இருள் சூழ்ந்த இடத்துல பார்வை கிடைக்காதல்லவா? கண்ணிருந்தும் பார்வை இல்லாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். ஜீவராசிகளெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறது. அந்த ஜீவராசிகளுக்கு ஒளிக்கு இட்டு செல்லும் சூரியன் போல் ஞானப்பாதையில் இட்டு சென்று உலகை காக்க அல்லவா நீவர் அவதரித்திருக்கிறீர். ஆகவே இறைவா, இந்த உடலே நான், அதை சார்ந்தவை அனைத்தும் எனது என்கிற அகந்தையையும் மமதையையும் தோற்றுவித்தவன் நீதானே. பூர்ண சரணாகதி, நீதான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். ஆகவே இந்த மயக்கத்தை என்னிடமிருந்து விடுத்து விடு. இந்த உடல் தான் நான் என்று நினைக்கிறோம். இந்த உடல் என்ன? நான் அல்ல. இந்த உடல் நான் அல்ல, நான் ஆத்மா. நான் இந்த உடல் அல்ல, ஆனால் இந்த உடலை நான் என்று நினைக்கிறேன். இதை சார்ந்தவையெல்லாம் என்னுடையது என்று நினைக்கிறேன். நான் இந்த உடல் என்று சொல்லுகின்ற அகங்காரத்தையும் எனது என்று சொல்லுகின்ற மமகாரத்தையும் உடையவர்களாக ஒவ்வொரு ஜீவன்களும் இருக்கின்றன. அதையெல்லாம் நீதானே தோற்றுவித்தாயப்பா. அதுதானே உனது மாயை. ஆகையால் அந்த அறியாமையை போக்க வேண்டியதை செய். நீதான் அந்த அறியாமை போக்க வல்லவன். சரணம் அடையத்தக்கவன் நீ ஒருவன்தான். ஆகவே இந்த அழிவு பாதையில் போய்கொண்டிருக்கின்ற இந்த ஜீவர்கள் சரணடைய வேண்டியது உன்னைத்தான். ஏனென்று சொன்னால் அந்த மயக்கத்திற்கும் காரணம் நீயாகத்தான் இருக்கிறாய். ஆகவே உன்னை சரணடைகிறேன், உன்னையே சரணமடைந்தேன். நீயோ அடியார்களது பிறப்பு இறப்பென்கிற முன் மரத்தை வேருடன் பிளந்து தள்ளும் கோடரி, அனைவரையும் காத்தருள்பவன், அறநறிகளுக்கும் பக்தியோகமும் அறிந்தவர்களில் சிறந்தவன். ஆகவே பிரகிருதி, மாயை, புருஷன், இறைவன் பற்றிய தத்துவத்தை எனக்கு உபதேசித்து அருள வேண்டும். பிரகிருதி மாயை, புருஷன் இறைவன். ஆக இந்த ஜீவபோதம் பிரகிருதி கொடுக்கிறது, இறைவன் பரபோதத்தை கொடுக்கிறார். இந்த ஜீவபோதத்தில் இருந்து என்னை களைந்து என்னுடைய கைகளை பிடித்து இழுத்து, வலியை இழுத்து என்னை ஆள்கொண்டு பரபோதத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நீதான் பிறப்பு இறப்பு என்று சொல்லுகின்ற அந்த மரணப்பாதை. வினை உண்டால் பிறப்பு உண்டு, பிறப்பு உண்டால் இறப்பு உண்டு, மீண்டும் வினை, மீண்டும் பிறப்பு, மீண்டும் வினை, மீண்டும் பிறப்பு என்று சொல்லுகின்ற சக்கரத்தினுடைய சக்கரத்தினுடைய சக்கரம் சுழல்வது போல பிறப்பு இறப்பு என்கிற இந்த மாயை நிலை நம்மை மயக்கி கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த பிறவி தலையிலே சிக்கி தலைத்து கொண்டிருக்கிறோம். உலக உயிர்களெல்லாம் அப்படித்தான் தலைத்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் பட்டினத்தார் சொன்னார், அப்பன் எத்தனை அப்பனோ, அம்மை எத்தனை அம்மையோ, பின்னும் எத்தனை பிறவியோ. ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொருத்தர் அம்மா அப்பா அம்மா அப்பா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்ன? அதனால்தான் பகவான் சொல்லுகின்ற பொழுது, சகசிரத்தின் மேலிருக்கும் சத்குருவை போற்றாமல் அகத்தினுடைய ஆணவத்தால் அழிந்தேன் பூரணமே சொல்லுவார் தாய்மானவர். என்ன? அதாவது நம்முடைய அகத்தினுடைய ஆணவத்தினாலே நான் என்ற இந்த உடல் பற்றையும் வைத்து, எனது என்று சொல்லுகின்ற அந்த மமகாரத்தையும் வைத்து, அகங்காரம் மமகாரத்தை வைத்து மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சுழலிலே சிக்கி கொண்டிருக்கிறோமே தவிர இதிலிருந்து கரையேறுவதற்கு நமக்கு வழி கிடைக்கவில்லை, கரையேற முடியவில்லை. ஆக அப்படிப்பட்ட பெரிய இருளாகிய மயக்கத்திலே இருக்கிறோம். அந்த மயக்கத்தையும் கொடுப்பது நீவீர்தான். ஆகவே உம்மை சரணடைகிறோம். ஆகவே ஜீவபோதம், பரபோதம், ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்தம், அதுதான் சாங்கியம். ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்தம். ஜீவனும் பிரம்மமும் என்ன ஆக வேண்டும்?
ஐக்கியமாக வேண்டும். அப்படி என்று சொன்னால் பிரம்மத்தில் நமக்கு நாட்டம் வேண்டும். மீண்டும் பகவான் கூறுகிறார், அம்மா கேட்டதற்கு பகவான் கூறுகிறார், தாயே, பிரகிருதியை காட்டிலும் வேறான ஆன்மாவின் உண்மையை உணர்த்தும் ஞான யோகமே உலகியல் தலைகளிலிருந்து விடுபட நினைக்கும் சாதகனுக்கு சாதனமாகும். பாருங்கள், பிரகிருதியை காட்டிலும் வேறான ஆன்மாவின் உண்மையை உணர்த்தும் ஞானபோதமே. இந்த பிரகிருதி தான், இந்த மயக்கம் தருகிற இதுதான் உண்மை என்று நினைக்கிறோம். இதற்கு அப்பால் அந்த அந்த ஆன்மாவின் உண்மை நிலையை உணர்த்தும் ஆன்மபோதம், அதாவது ஆன்மா, அதுதான் சத், அதுதான் மெய்ப்பொருள், அது ஒன்று இருக்கிறது. அதிலிருந்து தோன்றுகின்ற இந்த மயக்கத்தை நாம் வைத்துக்கொண்டு இதுதான் என்று விளையாடி கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் பொருட்களை வைத்து விளையாடுவது போல விளையாடி கொண்டிருக்கிறோம். கனவில் காணுகின்ற அந்த கனவு பொருள்கள் உண்மை என்பதைப் போல நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் விழித்து கொண்டால் அது உண்மை இல்லை. எப்பொழுது நமக்கு உறக்கத்திலிருந்து விழிக்கிறோமோ அப்பொழுது கனவு இல்லை. கனவில் கண்ட பொருள்கள் நம்மோடு இருப்பதில்லை. ஒரு குடம் பொன் கனவிலே கிடைத்திருக்கும், நாம் விழித்து விட்டால் அது பொய்யாக போய்விடுகிறது அல்லவா? அதுபோல இந்த பிரபஞ்சத்திலே காணுகின்ற இவைகளெல்லாம் கனவு. இவைகளெல்லாம் நாம் விழித்து கொண்டால், மெஞ்ஞானத்தை உணர்ந்து கொண்டால், விழித்து கொண்டால் இவையெல்லாம் பொய் என்று தெரியும். இப்பொழுது கனவில் இருக்கிறோம், பகல் கனவு. இப்பொழுது கனவில் இருக்கிறோம், நிஜமாக விழித்து கொண்டே கனவில் இருக்கிறோம். தூக்கத்தில் இருக்கிற கனவை போல விழித்து கொண்டே கனவில் இருக்கிறோம். ஞானம் என்கின்ற அந்த சத் பொருளின் மீது, அதான் இங்கே சொல்லுகிறார், ஆன்மாவின் உண்மையை உணர்த்தும் ஞானம் நமக்கு எப்பொழுது வந்துவிட்டதோ அப்பொழுது இவையெல்லாம் இதை வைத்தா நாம் கவனித்து கொண்டிருந்தோம், இதை வைத்தே ஆண்டுகளை கழித்து விட்டோமே, யுகங்களை கழித்து விட்டோமே, பிறவிகளை கழித்து விட்டோம், இதெல்லாம் அந்நியமானது, அசத்தானது, இது சத்தல்ல என்று நாம் இதை தூக்கி வீசி எறிந்து விடுவோம். ஆகவே அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகின்ற அந்த விளக்கத்தை போல அவர் என்ன சொல்லுவார், அதாவது குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும், அம்மா தண்ணீர் எடுக்க செல்வாள், குழாயடியில் தண்ணீர் எடுக்க சொல்வாள். ஒரு 10 நிமிஷம் ஆன உடனே குழந்தை அழ ஆரம்பிக்கும். உடனே குழந்தைக்கு என்ன கொடுப்பாள்? கொஞ்சம் விளையாட்டு பொருள்களை கொடுப்பாள். அது கொஞ்சம் விளையாடும். அதன் பிறகு நிம்மதி அடைந்து விட்டது என்று சொல்லி அம்மா போய் விடுவாள். அடுத்தாற்போல் கொஞ்ச நேரத்தில் அழும். அப்பொழுது ஏதோ மிட்டாய்களை எடுத்து கொடுப்பாள், அதை சாப்பிடும். அதன் பிறகு கொஞ்ச நேரம் ஆன உடனே அழும். அப்பொழுது இதெல்லாம் மற்றபடி திரும்ப அந்த விளையாட்டு பொருளையோ அந்த தின்பட்டதையோ கொடுத்தால் அதெல்லாம் வேண்டாம் என்று விசிறி எறிந்து விட்டு, அம்மா நீதான் வேண்டும் என்று கையை தூக்கி அம்மா அம்மா என்று அழும் அல்லவா? அப்பொழுது அந்த தாய்க்கு தெரிகிறது, இது விளையாட்டு பொருளில் இனி மயங்காது, இது தின்பண்டங்களிலே இந்த குழந்தை இனி மயங்காது, நான் தான் வேண்டும் என்று கேட்கிறது என்று சொல்லி அந்த குழந்தையை குடத்தை கீழே வைத்துவிட்டு குழந்தையை எடுத்து மார்போடு அணைத்து முத்தமிட்டு தன்னோடு சேர்த்து கொள்வாள் அல்லவா? அரும்பால் தீம்பாலை ஊட்டுவாள் அல்லவா? அது மாதிரி இந்த உலகப் பொருள்களெல்லாம் எனக்கு வேண்டாம், எதை கொடுத்தாலும் மாடு மனை சுற்றம் சூழல் சொத்து சுகம் மனைவி மக்கள் பேரன் பிள்ளைகள் என்று எதை கொடுத்தாலும் வேண்டாம், இது பல ஜென்மங்களிலே நான் விளையாடி கழித்தாகிவிட்டது. புரிகிறது அல்லவா? என்ன பிரேமமா புரியுதா? அதாவது இதெல்லாம் வேண்டாம், நான் பல ஜென்மங்களிலே இதோடு விளையாடி என்ன ஆகிவிட்டது, சலித்து போய்விட்டேன், களைத்து போய்விட்டது, இது எனக்கு வேண்டாம், எதை தந்தாலும் எனக்கு வேண்டாம், நீயே தான் வேண்டும், பரம்பொருளே நீவீரே வேண்டும், அப்படி என்று சொல்லுகின்ற பேரவா, சின்ன ஆசை இல்லை, பேரவா நமக்கு வேண்டும். இவை அனைத்தும் எனக்கு வேண்டாம். அதனால் தான் சொன்னார், இந்திர லோகம்மாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறவருங்க. என்ன பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரறியரே ஆயர்தம் கொழுந்தே. இந்த சுவை தான் நாக்கில் தண்ணி ஊறணும். என்ன ஆனந்தத்தில் மெய் சிலிர்க்கணும், கண்கள் அப்படி அந்த ஆனந்த கண்ணீரை சொல்லி அச்சுதா அமரறியரே கோவிந்தா கோபாலா முகுந்தா வைகுந்தா நாராயணா நாராயணா நாராயணா. உருகி உருகி நெக்குள் உருகி 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 என்ன நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அப்படிப்பட்ட பாஷ்யம், அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம், அப்படிப்பட்ட ஒரு வசீகரம் யாரிடம் வர வேண்டும்? பகவானிடம் வர வேண்டும். வந்தால் பகலவனை கண்ட
இருளைப் போல நம்மை சூழ்ந்திருக்கின்ற மயக்கமும் இந்த சிற்றின்ப போகமும் போதமும் இவையெல்லாம் என்ன? தீயினில் பட்ட தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். நாராயணா உறக்க சொன்னால் போதும், தீயில் பட்ட தூசி எப்படி போகும்? பட்ட போகணும், அப்படி போச்சு, அது மாதிரி அழிந்து போகும். ஆகவே உண்மையை உணர்த்தும் ஞான யோகமே உலகியல் தலைகளிலிருந்து விடுபட நினைக்கும் சாதகனுக்கு சாதனமாகும். வேறு சாதனம் எங்கே என்று தேடப் போக வேண்டியதில்லை. பகவானிடம் நாம் இறுக பிடிக்க வேண்டும், முருக பிடிக்க வேண்டும், சிக்கன பிடிக்க வேண்டும். யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், உன்னை விட்டு விடுவேனா? அப்படி இதில் இன்ப துன்பங்கள் இரண்டும் இல்லை, இதில் கஷ்டம் எதுவும் இல்லை. ஏனென்றால் எல்லாம் அவனிடமிருந்து தான் நமக்கு தோன்றுகிறது. உத்தமியே, இந்த மேன்மையான ஞான யோகத்தை கேட்க விரும்பிய நாரதர் முதலிய மகரிஷிகளுக்கு நான் முன்கூட்டியே இந்த சாங்கிய ஞானத்தை சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது அதே ஞானத்தை தான் உனக்கு சொல்லுகிறேன். ஒரு ஜீவன் தலையில் சிக்கிக்கொள்ளவும் அதிலிருந்து விடுபடவும் முக்கிய காரணமாக இருப்பது மனம்தான். அடிக்கிறார், ஓங்கி சுத்தியல் வச்சு அடிக்கிறார். பாங்க, சுத்தியல் வச்சு அடிக்கிறாரா, கூடம் வச்சு அடிக்கிறாரா? கூடம் வச்சு அடிக்கிறாரு. மலையும் என்ன செய்வோம்? உடைந்து போயிடும். முக்கிய காரணம் மனம்தான். உன் மனம் எப்படியோ அப்படி உன்னுடைய வாழ்க்கை, மனம் போல் வாழ்க்கை. ஆகவே ஒரு தலையில் சிக்கிக்கொள்வதும் அதிலிருந்து விடுபடுவதும் முக்கிய காரணம் மனம்தான். அந்த மனம்தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. உலகியல் இன்பங்களில் சென்றால் அது தலைப்படுகிறது. அதே மனம் பரத்திடம் சென்றால், இறைவனிடம் ஒன்றினால் அது முக்திக்கு வழியாகிறது. அது ஒரு 100 கிராம், அது 100 கிராம் வெயிட்டுள்ள ஒரு எடை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த தட்டில், சமமாக இருக்கிற தட்டில் எந்த தட்டில் வைத்தாலும் அது தாழ்ந்து விடும். அதுபோல இந்த மனத்தை தூக்கி நீங்கள் எந்த பக்கம் வைக்கிறீர்களோ, இந்த உலகியல் இன்பத்திற்கு அந்த பக்கம் வைத்தால் இந்த தலையிலே சிக்கிக்கொள்வோம். அதே அந்த 100 கிராம் தட்டு எடை தான் அந்த பகவான் பக்கம் வைத்தால் அங்கு இழுத்து கொண்டு போகும். ரொம்ப லகுதானே? என்னம்மா சரஸ்வதி அம்மா, ரொம்ப லகுதானா? கேட்குதா? ரொம்ப லகு, ரொம்ப ரொம்ப லகு, ரொம்ப லகு. மனம்தான் காரணம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை கட்ட வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே சொன்னார். எல்லாம் செம்மையாகிவிடும். ஆகவே மனம்தான் காரணம். இந்த பஞ்ச இந்திரியங்களும் அப்படித்தான். இவைகளெல்லாம் நமக்கு நல்ல வழிகளில் பயன்பட்டால் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே என்று சொன்னார். என்ன, இந்த பஞ்ச இந்திரியங்களையும் வகையாக நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால், இதுதான் பாப்பான் தோட்டத்தில் பால் பசு 5 உண்டு மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. அதை மேய்க்க சரியாக தெரிந்தால் இந்த பஞ்சேந்திரியங்களே நமக்கு அணையாத நந்தா விளக்கு, காளாமணி விளக்கு, பாலாய் சொரியும். அது மாதிரி இந்த மனத்தை பயன்படுத்துவதில் தான் இருக்கிறது. ஆகவே உண்மையற்ற பொய்யான உலகியல் விஷயங்களில் மனம் சென்றால் ஆசை, கோபம் முதலியவற்றிற்கு காரணமாகிறது. இந்த பொய்யான உலகத்தில் மனம் அதில் போய்விட்டது என்று சொன்னால், ஒரு பொருளை பார்க்கிறோம், ஆசைப்படுகிறோம், இதை எப்படியாவது அவர்களிடமிருந்து திருட விட வேண்டும் என்று நினைக்கிறோம். எல்லாம் மனம்தானே. அதனால் குற்றம் ஏற்படுகிறது, அதனால் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். இந்த பொய்யான உலகில் விஷயங்களில் மனம் சென்றால் ஆசை, அது கிடைக்காவிட்டால் கோபம். இன்னைக்கு நல்ல தோசை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வீட்டில் போனால் அங்கே உப்புமா கிண்டி வச்சுருந்தா இது எல்லாம் சாப்பிடுவாங்களான்னு தூக்கி வீசுவோம். என்ன சரிதானம்மா? சிரிப்பு வருதா வர இல்லையா? எதிர்பார்த்து போகிற ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கோபம் வரும். அப்போது கிடைக்க வேண்டியது ஆசைப்பட்டு கிடைக்காவிட்டால் என்ன ஆகும்? கோபம் வரும். ஆகிய ஆசைக்கும் கோபத்திற்கும் காரணமாகிறது இந்த மனம். அதே மனம் காமம் முதலிய மனங்களை தள்ளி ஒதுக்கி அப்பழுக்கற்ற தூய்மையான நிலை பெறுமானால், இன்ப துன்பங்களை சமமாக காணும் தகமை பெற்றால், அந்த மனம் பகவானிடம் சென்றது என்று சொன்னால் தூய அம்மனத்திலே பகவான் வீற்றிருந்து அருள் புரிவார். இவ்வாறான மனமுடைய சாதகன் ஆன்ம ஞானம், உலகியல் வைராக்கியம், பக்தி ஆகியவை கொண்ட மனத்தினால் பிரகிருதியின் பரிணாமங்களாகிற உடல், பொறி, புலன், மனம், பிராணன் இவைகளை காட்டிலும் தனது இயல்பால் தனித்திருப்பவனும், சத்துவம் முதலிய குணங்களால் தீண்டப்பெறாது தேவர், மனிதர் போன்ற பேதமற்றவனும், உடல்கள் தோறும் அவன் இதை சிந்தித்து 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 பரமநிலையை லகுவாக அடைந்து விடுகிறான்.
அவனுக்கு இதை தவிர வேறு 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 வழி வேண்டியதில்லை. ஆன்மாவை அதாவது உலகில் தலையை விளைவிக்கும் திறன் குன்றி அவன் ஓய்ந்து போகிறான். மனத்தை பரத்தில் மீது செலுத்துகின்ற பொழுது இந்த தலைகளெல்லாம் தானாக கலன்று போய்விடுகின்றன, தானாக அற்று போய்விடுகின்றன. என்ன, மாமன் மாமியெல்லாம் கல்யாணம் செய்து வந்த புது மருமகள் நல்லா கவனிப்பாங்களா இல்லையா? பிறகு கொஞ்ச நாளான ஒரு குழந்தை பிறந்தது. நீங்கள் என்ன, ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் இதை சொல்கிறார், விளக்குறாரு. பிறகு குழந்தைக்கு மேலே பாசம் போயிடும். பிறகு மாமிக்கெல்லாம் காஃபி டீ எல்லாம் கிடையாது. என்ன, அதுக்கும் பிறகு என் குழந்தைய பார்க்காண்டாமாகும், உங்களுக்கு அங்கே வந்து எல்லாம் செய்துட்டு தான் இருக்க முடியும் ஆகிறது இல்லை. அப்போ எந்த பொருளை நாம் பற்றி கொள்கிறோமோ அதில் நாட்டம் அதிகமாகி மற்றவையெல்லாம் உதறி தள்ளப்படுகிறது. அதுபோல இறைவன் பால் நமக்கு பாசம் அதிகமாகிவிட்டதென்றால் இந்த தலைகளெல்லாம் தானாக அழிந்து போய்விடும். அனைத்து ஜீவன்களுக்கும் அந்தராத்மாவாக விளங்கும் பகவானிடம் விளையும் பக்தியின்றி முக்தி பெற வேறு வழியே கிடையாது. பக்தி பெற பக்தியினால்தான் முக்தி பெறலாமே தவிர அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மாவாக விளங்கும் பகவானிடம் லகுவாக நாம் அவரை கொஞ்சம் கவனித்தால் போதும், கொஞ்சம் சிரத்தை எடுத்தால் போதும். அதனால்தான் காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் உலகியலரே வாருங்கள் வம்மீன் எங்க ஆனந்த குருகுலத்துக்கு. என்ன, இங்கு பகவானுடைய அருள் பொங்கி ததும்பி பூரணமாக கிடக்கிறது. இன்புற்றிட அதை எடுத்து ருசிக்க அனுபவிக்க எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே அப்படி என்று சொல்லி பகவான் மிக தெளிவாக சொல்கிறார். இங்கே கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி அதிலிருந்து விடுபடுகின்ற நிலையிலே பொறிப்புலன்களிலிருந்து விடுபட்டு மனதிலிருந்து விடுபட்டு எக்காரணமுமின்றி எவ்வித பயனையும் விரும்பாது தூய்மையே வடிவான இறைவனிடத்தில் நிலைபெறச் செய்வதே பக்தியாம். இந்த பக்தி முக்தியை காட்டிலும் சிறந்தது. புசித்த அன்ன பானாதிகளை வயிற்றிலுள்ள ஜடராக்கினி ஜீரணம் செய்து அழிப்பது போல் அனாதி கர்மவினையின் கொள்கலனாக இருக்கின்ற இந்த லிங்க சரீரம் அனாதி கர்மம், பல பிறவிகளிலே செய்த சஞ்சிதம் போன்ற அந்த கர்மனங்களை கூட இந்த பக்தியானது அழித்து பொசுக்கி விடுகிறது. அதனால் வீடு பேற்றை அடைய முடியும். என்னுடைய அழகிய திருமேனியை கண்குளிர கண்டு மனங்களி கூறுகிறார்கள், திருமேனியை வேண்டுகிறார்கள், இந்த கல்யாண குணங்களை எல்லாம் பேசுகிறார்கள். இதுதான் அவர்கள் விரும்பத்தக்கதாக இருக்கின்றது. வைகுண்ட லோகத்தின் சிறந்த செல்வங்கள் கூட அவர்களுக்கு வேண்டாம். என்னுடைய நிலையிலே உணர்ந்து என் மீது அன்பை செலுத்தி என் மீது பக்தி கொள்பவர்களுக்கு இந்த உலகியலிலே 3 லோகங்களை ஆளுகின்ற ஆட்சி கூட வேண்டாம். இந்த உலகிலே எந்த பொருளும் வேண்டாம். ஏன் வைகுந்தத்திலே இருக்கின்ற அழகிய அந்த செல்வம் கூட அவர்களுக்கு வேண்டாம். நான் தான் அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே இத்தகைய மேலான அந்த பக்தியின் மேல்நிலையை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். அம்மா இதுதான் வழி என்று சொல்லி சாங்கிய நிலையை மிக தெளிவாக, ஒரே வழி பக்தி வழிதான், இது முக்தியையும் தரும். முக்தியை பெறுவதற்கு இவ்வுலகில் மனிதர்கள் அனைத்து மேன்மைகளையும் பெறுவதற்கு முடிவில் முக்தியையும் பெற ஒரே சிறந்த வழி அசைக்க முடியாத தீவிரமான பக்தி யோகத்தால் மனத்தை இறைவனிடமே நிலையாக நிறுத்துவதுதான். அப்படி என்று சொல்லி கபிலர், அதாவது நம்முடைய பகவானுடைய ஒரு அவதாரம், மகாவிஷ்ணுடைய அவதாரம் கபிலர் தன்னுடைய தாய்க்கு தெளிவாக சொல்லுகிறார். இதை சாங்கிய சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. இதை கூறி நாம் நிறைவு செய்வோம். சத்குருநாத மகாராஜ் கி. योगी राम सूरत कुमार जय गुरु राया।